வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள 40 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது கட்டண உயர்வு. 5% முதல் 10% வரை அதிக கட்டணம் வசூல். சுங்க கட்டண உயர்வால் விலைவாசி உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் கவலை. கட்டண உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என கோரிக்கை. மதுரையில் ரவுடி காளி கொலை வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான ரவுடி என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. காட்டு பகுதியில் ஆயுதங்களுடன் பதுங்கி இருந்தவரை கைது செய்ய முயற்சித்த போது போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றதால் சுட்டுக் கொன்றனர். ரவுடி சுபாஷ் சந்திரபோஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டது ஏன்? மதுரை மாநகர காவல்துறை ஆணையர் லோகநாதன் விளக்கம். அளவுக்கு அவன் இருக்கும்பொழுது ஒரு தற்காப்புக்காக சுடும்பொழுது காலில் சுடும்பொழுது அவனை குனிங்கிறதுல அவனுக்கு செஸ்ட்டில் பட்டுருக்கு. ஸோ அதனால் அவனை அப்படியே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு இமீடியட்டாக கொண்டு போயிடும். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் மக்கள் தொகையை அரசியல் ஆதாயமாக்கிறது பாஜக. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. அதிமுக பாஜக இடையே கூட்டணி இறுதி செய்யப்பட உள்ளதாக கூறப்படும் நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட உள்ளதாக தகவல். வரும் 7ஆம் தேதி முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்ப்பு. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட உள்ளதாக கூறப்படும் நிலையில் அடுத்த தலைவர் யார்? நயினார் நாகேந்திரன் அல்லது வானதி சீனிவாசனுக்கு தலைவர் பதவி வழங்கப்படலாம் என எதிர்பார்ப்பு. மௌனம் காப்பது அனைத்தும் நன்மைக்கே. டெல்லி பயணம் குறித்த கேள்விக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பதில். டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதற்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்த வழக்குகள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணை. இன்று முதல் அமலுக்கு வருகிறது 100 நாள் வேலை திட்ட ஊதிய உயர்வு. தமிழ்நாட்டில் 319 ரூபாயாக இருந்த ஊதியம் இன்று முதல் 336 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என அறிவிப்பு. பெண்கள் பெயரில் வீடு நிலம் பதிவு செய்தால் பத்திரப்பதிவு கட்டணம் 1% குறைப்பு. இன்று முதல் அமலுக்கு வருகிறது பெண்களுக்கான கட்டண குறைப்பு சலுகை. உதகை மற்றும் கொடைக்கானலில் இன்று முதல் இ-பாஸ் நடைமுறை அமல். கோடை விடுமுறைக்கு பொதுமக்கள் அதிக அளவில் சுற்றுலா செல்லும் நிலையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த நடவடிக்கை. தமிழகத்தில் தகுதி வாய்ந்த பெண்களிடமிருந்து அடுத்த 3 மாதங்களில் மகளிர் உரிமை தொகைக்கான மனுக்கள் பெறப்படும். அனைவருக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு திட்டவட்டம். நெடுஞ்சாலைத்துறை பணிகளுக்கான திட்ட மதிப்பீட்டை தமிழில் தயாரிக்க கோரிய வழக்கு. 8 வாரங்களில் பரிசீலித்து முடிவெடுக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
பெரும் வணிக வளாகங்களில் வாகனங்களுக்கு பார்க்கிங் கட்டணம் வசூலிக்க கூடாது. சென்னை நுகர்வோர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. சென்னையில் சாலையோரங்களில் ஏசி வசதியுடன் ஓய்வறை அமைக்க திட்டம். ஸ்விக்கி, ஜொமேட்டோ உள்ளிட்ட ஆன்லைன் ஆர்டர் டெலிவரி நபர்களுக்காக மாநகராட்சி ஏற்பாடு. சென்னையில் 15 வயது சிறுமிக்கு கருக்கலைப்பு செய்த காதலனின் குடும்பத்தினர். காதலன், அவரது தாய், தந்தை ஆகியோர் போக்சோ சட்டத்தில் அதிரடி கைது. விழுப்புரம் புறவழிச்சாலையில் காரை விரட்டி சென்று சேதப்படுத்திய 3 பேர் கைது. மதுபோதையில் இருந்த மூவரும் 20 கிலோமீட்டருக்கு காரை துரத்தி சென்று சேதப்படுத்தியதாக விசாரணையில் தகவல். சென்னை திருநின்றவூரில் ஆன்லைனில் பிரியாணி ஆர்டர் செய்தவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. பிரியாணி பார்சலில் கூல் லிப் போதைப்பொருள் இருந்ததால் ஹோட்டலுக்கு சென்று வாக்குவாதம். எனக்கு சாப்பிட்டல இருந்து தலை சுத்துது, ஒரு மாதிரி இருக்குது. இப்ப அதே போல எத்தனை பேர் சாப்பிட்டு இருப்பாங்க, எத்தனை சின்ன குழந்தைங்க சாப்பிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் யோசிக்கணும்ல. அவங்க யோசிக்காம எதுவுமே பண்ண மாட்டாங்க. இனி இந்த மாதிரி நடக்க கூடாது. உணவுத்துறை அதிகாரில இருந்து இவங்க ஒரு தக்க நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கணும். குற்றாலம் அருகே பேக்கரியில் விற்பனை செய்யப்படும் தரமற்ற உணவுப் பொருட்கள். பிரெட் பாக்கெட்டுக்குள் 8 கால் பூச்சி இருந்ததால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. குவாலிட்டியா கொடுக்க மாட்டீங்களா நீங்க? அதில் பாருங்க என்ன பூச்சி இருக்கு, 8 கால் பூச்சி இருக்கு. சும்மா நான் கலாண்டு போகல, எடுத்துட்டு போகலாம். குவாலிட்டியா கொடுக்கணும். அது எப்படின்னா நீங்க ஒரு சின்ன பிள்ளை சாப்பிட்டா என்ன செய்வீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? சரி, நம்ம ஆல்கோல் ஸ்கூல் போற வழியில வரணும். கடந்த 27 மாதங்களில் ரயில் மோதி யானைகள் உயிரிழப்பு எதுவும் நிகழவில்லை. யானைகள் உயிரிழப்பை தடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் தெற்கு ரயில்வே விளக்கம். நீலகிரியில் சிம்ஸ் உள்ளிட்ட பூங்காக்களில் இன்று முதல் ஜூன் 5ஆம் தேதி வரை சினிமா ஷூட்டிங் நடத்த தடை. கோடை விழாக்கள் தொடங்க இருக்கும் நிலையில் தோட்டக்கலைத்துறை அறிவிப்பு. கொடைக்கானல் மேல்மலை மன்னவனூர் சூழல் சுற்றுலா மையம் இன்று முதல் 4 நாட்கள் தற்காலிக மூடல். பராமரிப்பு பணி காரணமாக மூடப்படுவதாக மன்னவனூர் வனசரகர் அறிவிப்பு. பழனி முருகன் கோயிலில் நாளை ரோப்கார் சேவை நிறுத்தம். மாதாந்திர பராமரிப்பு பணி காரணமாக சேவை நிறுத்தப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. வடக்கு மற்றும் மத்திய கிழக்கு மாநிலங்களில் ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை வெப்ப அலையின் தாக்கம் அதிகரிக்கும். வெப்பநிலை இயல்பை விட அதிகம் இருக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். பங்குனி உத்திரம் ஆராட்டு திருவிழாவிற்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று திறப்பு. சித்திரை விஷு பண்டிகையும் வருவதால் கோயில் நடை தொடர்ந்து 18 நாட்கள் திறந்திருக்கும் என தேவஸ்தானம் தகவல். வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல். நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கை சமர்ப்பித்த நிலையில் மத்திய அரசு நடவடிக்கை.
வக்ஃப் மசோதாவால் மதம் சார்ந்த அமைப்புகளின் சுதந்திரம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது. மசோதா குறித்து எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்பி போராட்டத்தை தூண்ட முயற்சிப்பதாகவும் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு விமர்சனம். இன்று முதல் டிஜிட்டல் தொடர்பு தளங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் கண்காணிப்பர். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. பிரதமர் மோடியின் தனி செயலாளராக இளம் IPIFS அதிகாரி நிதி திவாரி நியமனம். நிதி திவாரி நியமனத்திற்கு அமைச்சரவையின் நியமனக் குழு ஒப்புதல். சுற்றுச்சூழல் அனுமதியின்றி கடல்சார் சுரங்க திட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்ட விவகாரத்தில் பிரதமர் மோடிக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம். குஜராத், கேரளா, அந்தமான் நிக்கோபார் கடற்கரைகளில் வழங்கப்பட்ட சுரங்க திட்டங்களை உடனடியாக ரத்து செய்யவும் வலியுறுத்தல். தனது ஓய்வை அறிவிப்பதற்காக பிரதமர் மோடி RSS தலைமை அலுவலகத்திற்கு சென்றாரா? கடந்த 10 ஆண்டுகளில் முதல் முறையாக நாக்பூர் அலுவலகத்திற்கு மோடி சென்ற நிலையில் உத்தவ் சிவசேனா MP சஞ்சய் ராவத் பரபரப்பு பேட்டி. இரண்டாயிரத்து 29ஆம் ஆண்டு வரை மோடியே பிரதமர் பதவியில் நீடிப்பார். மோடி ஓய்வு குறித்த சஞ்சய் ராவத் கருத்துக்கு மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் பதிலடி. சிறுபான்மையினரை பெரும்பான்மை மக்கள் பாதுகாப்பதும் பெரும்பான்மையினருடன் சிறுபான்மை மக்கள் இணக்கமாக வாழ்வதும் அவரவர் கடமை. குறுக்கே வந்து பிரித்தாழ்வதும் அரசியல் செய்வதும் அவமானகரமானது என பாஜக மீது மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா சாடல். கர்நாடகாவில் SBI வங்கி கொள்ளையில் ஈடுபட்ட 6 பேர் அதிரடி கைது. 30 அடி ஆழ கிணற்றில் மறைத்து வைக்கப்பட்ட 13 கோடி ரூபாய் மதிப்பிலான 17 கிலோ தங்கம் மீட்பு. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் களை கட்டிய குடி பத்வா திருவிழா. பாரம்பரிய உடையில் கைகளில் வால் ஏந்தியும் நடனமாடியும் பெண்கள் அசத்தல். ஸ்ரீஹரிகோட்டா இயக்குநர் உள்ளிட்ட இஸ்ரோ விஞ்ஞானிகள் 4 பேருக்கு ஓராண்டு பணி நீட்டிப்பு. மத்திய பணியாளர் அமைச்சகத்தின் நியமனக் குழு செயலகம் உத்தரவு. நடப்பு IPL கிரிக்கெட் தொடரில் தனது முதல் வெற்றியை பதிவு செய்த மும்பை இந்தியன்ஸ் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வீழ்த்தி அசத்தல். IPL கிரிக்கெட் வரலாற்றில் சாதனை படைத்த 23 வயதான மும்பை அணி பந்து வீச்சாளர் அஸ்வினி குமார் அறிமுக போட்டியில் 4 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இந்திய பந்து வீச்சாளர் என்ற சாதனையை படைத்து அசத்தல். IPL கிரிக்கெட் தொடரில் இன்றைய லீக் ஆட்டத்தில் லக்னோ, பஞ்சாப் அணிகள் மோதல். வெற்றிக்கடியை பறிக்கும் முனைப்பில் இரு அணிகளும் மும்முரம். அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி திரைப்படத்தின் ட்ரெய்லர் வரும் 3ஆம் தேதி வெளியீடு. படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு.